ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான பக்கோடா தாங்க. அதுவும் ராகி மாவு வச்சு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. ஒரு 250 கிராம் ராகி மாவு எடுத்துக்கலாங்க. அது கூடவே 100 கிராம் வெங்காயம் நீல வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கியாச்சு. பக்கோடாக்கு எப்பவுமே நீல வாக்கில் கட் பண்ணி போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். வெங்காயத்தை எல்லாம் கையால் பெசரி விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரி ஆகிடும். ஒரு 5 பல்லு பூண்டு அதை இடித்து சேர்த்துக்குங்க. ஒரு துண்டு இஞ்சி அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகா அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்குங்க. தேவையான உப்பு. இப்போ சூடான எண்ணெய்ங்க, ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை நம்ம சேர்க்குறோம். இப்போ எண்ணெய் சேர்க்குறதுனால இது மாதிரி சூடான எண்ணெய் சேர்க்குறதுனால கொஞ்சம் முறுமுறுப்பாக உங்களுக்கு பக்கோடா கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை கூட அந்த மாவு நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா பெசரி விடுங்க. வெங்காயம் சேர்க்குறதுனால நமக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. ஃபஸ்ட்டு இது மாதிரி கையால் பெசரி விட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி கரெக்டான அளவு நம்ம சேர்க்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூனு சோடா மாவு சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து எல்லா இடத்துலையும் சோடா மாவு பரவுற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் பிசைங்க, ஒரே அடியாக ஊற்றிடாதீங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையும் போது உங்களுக்கு கரெக்டான பதம் தெரியும். நல்லா அந்த காஞ்ச மாவில் எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. பக்கோடா பார்த்திங்கன்னா இது கேவுரு மாவுன்னும் போது ஹெல்த்தியானது கூட. கேவுரு மாவில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குதுங்க. சிறுதானிய பொருள்னாலே அவ்வளோ நல்லது உடம்புக்கு. பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிறேங்க நான். ஏன்னா கொஞ்சம் டைம் போக போக உங்களுக்கு வெங்காயம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டான பதத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. பாருங்கள், நம்ம பிடிச்சி போடுற மாதிரி நம்மளுக்கு பக்கோடாவுக்கு போடுற அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதாங்க. எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். கையில் எடுத்து கட்டை விரலில் அழுத்தி அழுத்தி நீங்கள் பக்கோடா போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கட்டை விரலில் அழுத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கோடா ஷேப்பில் வருங்க. நீங்கள் உதிரி உதிரியாக போட்டிங்க வெங்காயம் தனியாக மாவு தனியாக ஆகிடும். டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. இப்போ இந்த மழை காலத்துக்கு டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணி எடுத்துடலாங்க பக்கோடாவை. நல்லா அந்த வெங்காயத்தோடைய நிறம் மாறினதும் நம்ம எடுத்துடலாங்க. திரும்பவும் இருக்கிற மாவை எல்லாத்தையும் நீங்கள் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.